அனைவருக்கும் வணக்கம். காத்தியாயனி வித்மி கன்னிகுமாரி திமிகி தன்னோ துக்கி பிரஜிதேது துர்கா தேவியுடைய அனுகிரகத்தால் பாலத்தர்மனுடைய திருவள்ளால் முருகப்பெருமான் ஆசை கொண்டு வட சாவித்திரி விரதம் எத்தகைய பலன் அமையுது. வட சாவித்திரி விரதம்னால் நம்மளுக்கு என்னென்ன கிடைக்குது பார்ப்போம். பரம வருஷம் ஆணி மாதம் 15ஆம் தேதி 29/6/2026 வளர்ப்பிறை பௌர்ணமி திதி நாள் முழுவதும் மூல நட்சத்திரம் அதிகாலை 5:17 வரை, அதன் பின்பு பூராட நட்சத்திரம். இந்த சுப்பரம் நாமயகம் பகல் 2:25 வரை, அதன் பின்பு பிரம்ம நாமயகம் பத்திரை கரணம் மாலை 4:17 வரை, அதன் பின்பு பவகரணம். இந்த நாள் முழுவதும் சித்த யோகம், நேத்திரம் 2, ஜீவன் ஒரு பங்காக உள்ளது. இந்த நாள் முழுவதும் சித்த யோகம், இந்த நாள் முழுவதும் பௌர்ணமி, திங்கட்கிழமை கூடிய காலம். இந்த வட சாவித்திரி விரதம், சத்யவான் சாவித்திரி கதை நிறைய பேருக்கு தெரியும். அதே தான் வட சாவித்திரி விரதம். யம தர்மராஜன் போராடணும், ஒரு ஆரோக்கியம் வேணும். பெண்களுக்கு உண்டான முக்கியமான பூஜை இதுதான். முழுக்க முழுக்க பெண்களுக்கு உண்டான பூஜையே இது. ஆண்களுக்கு ஆயுள் கிடைக்கணும், நீண்ட ஆயுள் கிடைக்கணும், மாங்கல்ய பலம் அமையணும். இதுக்காண்டி விரதம் இருக்கக்கூடிய தருணம் இந்த வட சாவித்திரி விரதம். ஆகவே வட சாவித்திரி விரதம் திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவனுக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கணும், மாங்கல்ய பலம் வேணும், குடும்பத்துக்கு உண்டான ஆரோக்கியத்தை கொடுக்கணும், மற்றும் குடும்பத்துக்கு உண்டான செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கணும், ஐஸ்வர்யம் பெருக்கணும் சொல்லி இந்த முழுமையான விரதம் இருந்து வரக்கூடிய காலம் இந்த பௌர்ணமி. ஆணி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கு வட சாவித்திரி விரதம் இருந்து வந்தாலே சிறப்பு. பொதுவாகவே அனைத்து பெண்கள் விரும்பக்கூடியது நல்ல தீர்க்க ஆயுளாக இருக்கணும், சுமங்கலியாக போய் சேரணும், சுமங்கலியாக வாழணும், 4 பேர் இடத்துல போனால் நம்மளுக்கு ஒரு நல்ல மதிப்பு மரியாதை கிடைக்குங்கிறது சுமங்கலித்தன்மை இருந்தால் மட்டுமே நம்மளுக்கு கிடைக்கும். அத்தனை இருக்கக்கூடிய காலம். ஆகவே இந்த பெண்களுக்கு சுமங்கலித்தன்மை வேணும், ஆண்களுக்கு ஆயுள் ஆரோக்கியம் வேணும், நீண்ட ஆயுள் வேணும். எந்த கண்டம் இருந்தாலும் மாங்கல்யத்துக்கு உண்டான தோஷம் இருக்குது ஜாதகத்தில் அப்படின்னு வந்தாலும் அந்த மாங்கல்ய தோஷத்துலேருந்து நம்ம விடுபட்டு இந்த வட சாவித்திரி விரதம் இருந்து வரும்போது யம தர்மராஜனுக்கு வெல்லக்கூடிய சக்தி கிடைக்கும். அதனால தான் தீர்க்க சுமங்கலி யோகம் அப்படின்னு சொல்லுது. அதனால கணவனுடைய உயிர் காத்த சாவித்திரி தேவி தீவிர பக்தியால, சிவனுடைய பக்தியால பெண்களுக்கு மாங்கல்ய பலம் கிடைக்கும். அப்போ வட சாவித்திரி விரதத்துக்கு அந்த அம்பாளியை வழிபாடு செய்யணும், சாவித்திரி தேவியை வழிபாடு செய்யணும். உன்னை போல் நம்மளும் வாழ்ந்து காட்டணும் இந்த பூலோகத்துல. நீ எப்படி தன்னுடைய யம தர்மராஜன்கிட்ட இருந்து தன்னுடைய கணவனை உயிர் மீட்டு தந்தாயோ, அதே போல் எங்களுக்கும் யம தர்மராஜன் எங்களுடைய கணவனுடைய ஆயுளை மீட்டு தரணும், நம்மளும் உன்னை போல் நம்ம சுமங்கலியா வாழணும் சொல்லி முழுக்க முழுக்க விரதம் இருந்து வரணும். இந்த விரதத்தினால் நம்மளுக்கு பலவிதமான நன்மை நடக்கும். ஆனால் தம்பதிகளுக்கு உண்டான ஒற்றுமை அதிகரிக்கும். அடிக்கடி சண்டை சச்சரவுலாம் வருது, குடும்பத்தில் பிரச்சனை அதிகமாகவே இருக்குது. நம்ம என்ன செஞ்சாலும் ஒரு விடிவு காலம் கிடைக்க மாட்டேங்குது. நம்ம எது செய்தாலும் நம்மளுக்கு ஒரு குறை காண்றாங்கன்னா அந்த தம்பதிக்கு உண்டான ஒற்றுமை இந்த பூஜை செய்வதால் நம்மளுக்கு கிடைக்கும். மன வேறுபாடு முற்றிலுமாக களையும். அதனால நம்மளுக்கு மன வேறுபாடு கலைந்தவள் புரிதல் உண்டாயிடும். அப்போ கணவன் மணி அன்பு அதிகரிக்கக்கூடிய காலம். அதே போல் ஆரோக்கியமும் அதிகரிக்கும். இருவருக்குமே இந்த விரதம் இருப்பதால் கணவனுக்கும் ஆரோக்கியம் உண்டாகும், மனைவிக்கும் ஆரோக்கியம் உண்டாகும், தாம்பத்தியம் நல்ல சிறந்து விளங்கும், புத்திர சந்தானம் கொடுக்கும், ஐஸ்வர்யம் பெருக்கும். அந்த தேவி சாவித்திரியுடைய அனுகிரகத்தால் சகல சம்பத்து பெற்று வாழும் சொல்லும். பொதுவாகவே 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க்கைங்கிறது ஆசீர்வாதங்கிறது இதுதான். அப்போ அனைத்து செல்வம் பெற்று வாழணும், அத்தனையும் இந்த விரதத்தால் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ சாவித்திரி தேவி சந்தோஷப்படுத்த அளவுக்கு பூஜைகள் தான தர்மங்கள் செய்து வருவது கால சிறந்ததாக அமையும். ஆனால் தைரியத்தோடு செயல்படணும். எந்த பூஜையாக இருந்தாலும் அந்தந்த காலத்துக்கு ஏற்றபடி பூஜை செய்து வரும்போது
நம்மளுக்கு அனைத்து விதமான நன்மை நடக்கும். எதிரிகள் நம்ம வெல்லக்கூடிய சக்தி வேணும். எதிரிகிட்ட நம்ம வெல்லக்கூடிய சக்தி வேணும்னா என்ன செய்யறது? தைரியம் வேணும். அந்த தைரியத்தை இந்த சாவித்திரி தேவி கொடுப்பார். அதனாலதான் யமனையே எதிர்த்த சக்தி அவளுக்கு உண்டு சொல்றது. அதுக்காண்டி தான் அந்த சாவித்திரிக்கு அவ்வளோ சிறப்பு. பதிவிரதையும் பேர் அதுக்கு. பதிவிரதையாக இருந்து அம்பிகையை யார் வழிபாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு எந்த விதமான குறைவில்லாத வாழ்க்கை அமையும். அப்போ அந்த குறைவில்லாத வாழ்க்கை அமையணும். அப்போ குடும்பம் காக்க நம்ம பாடுபடுறோம். குடும்பத்தை மேன்மை அடையணும். குடும்பத்துக்கு உண்டான சந்தோஷத்துக்காண்டி தான் நம்ம வாழ்கிறோம். அப்போ குடும்பத்துக்கு உண்டான சந்தோஷம் அப்படின்னால கணவன், மனைவி, குழந்தைகள், தாய் தகப்பன், உற்றார் உறவினர், நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைத்தும் சார்ந்து தான் ஒரு குடும்பம். அந்த குடும்பம் மகிழ்ச்சியான தருணமாக அமையணும். முதல்ல நம்மளுக்கு தேவை உறவு. முதல் உறவு கணவன் மனைவிக்கு உண்டான உறவு. இது பலம் பெற்றாலே எல்லா உறவும் நம்ம சார்ந்தே வாழும். ஏதேனும் இதில் கிராஸ் ஆக இருந்தால், ஏதேனும் ஒரு பிரச்சனையாக வந்தால் மதிப்பு மரியாதை குறைந்து விடும். சமூக அந்தஸ்து கிடைக்காது, உறவினர்கிட்ட மரியாதை கிடைக்காது, அனைத்தும் குறைந்து விடும். அதுக்காண்டி தான் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வரோம். எல்லா பெரியவர்கள் சொல்றது, உங்களுடைய குறை நீங்களே சரி செய்து கொள்ளுங்க, அடுத்தவங்ககிட்ட போய் அந்த குறை சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றது. அதுதான் கணவன் மனைவிக்கு உண்டான பிரச்சனை. நண்பர்கிட்ட சொல்லணும், அக்காகிட்ட சொல்லணும், தங்கச்சிக்கிட்ட சொல்லணும், அண்ணன்கிட்ட சொல்லணும், அம்மா கிட்ட சொல்லணும், அப்பா கிட்ட சொல்கிறோம் அப்படின்னு எல்லா உறவு முறையில் நம்ம சொல்லிக்கிறோம். அது சொல்லக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் மறந்துடணும். அந்த கணவன் மனைவிக்கு உண்டான பிரச்சனை அடுத்த காதுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த சாஸ்திரத்தில். நல்ல பெரியவங்க முதிர்ந்த தம்பதிகிட்ட போய் கேட்டு பாருங்க, சொல்லுவாங்க. அதனால இதெல்லாம் நம்மளுக்கு சிறப்பான தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் பலத்தையும் சேர்த்து வழங்கக்கூடிய இந்த சாவித்திரி விரதம். அதனால் மன தைரியத்தை கொடுப்பது இல்லாமல் குடும்பத்தையும் சற்று காக்கக்கூடிய தெய்வமாக திகழ்வதால், சந்தான பாக்கியம் கொடுக்கக்கூடிய தன்மை உருவாகுதால், நல்ல குணமுள்ள குழந்தைகள் பிறக்கும். இந்த சாவித்திரி தேவி விரதம் இருந்து வழிபாடு செய்து ஒரு குழந்தை பிறந்தால் நல்ல குணமுள்ள குழந்தைகள் நம்மளுக்கு பிறக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நல்லா படிப்பாங்க. இந்த வாரிசுகளுக்கு உண்டான தன்மை என்னவோ அது முழுசாக நிலைநாட்டுவாங்க. தாய் தகப்பன்கிட்ட நல்ல மரியாதையோட நடந்து கொள்ளக்கூடிய தன்மை அந்த குழந்தைகளுக்கு கொடுக்கும். அப்போ நம்மக்கிட்ட அந்த குழந்தை மரியாதையோட நடக்கணும். நம்ம வயதான பின் நம்ம குழந்தை நம்மளுக்கு கட்டி காக்கணும் அப்படின்னா இந்த விரதம் இருந்தாலே அந்த குழந்தைகளை அந்த தன்மை உருவாயிடும். தாய் தகப்பன் தான் பெருசாக நினச்சி நம்மளுக்கு முழுசாக கவனித்துட்டே வருவாங்க. அதனால இந்த சாவித்திரி தேவி மனதார வழிபாடு செய்து படையெல்லாம் விட்டு கயிறெல்லாம் கட்டி கொண்டு தைரியசாலியாக வழிபாடு செய்து வரும்போது அனைத்து விதமான செல்வம் பெற்று வாழலாம். இந்த செல்வம்ங்கிறது 16 செல்வம் சொல்லுவோம். அந்த 16 செல்வங்கள் பெற்று வாழக்கூடிய தன்மை கொடுக்கும். அதுதான் நம்மளுக்கு தேவை. ஒரு வீடு வேணும், குழந்தை வேணும், நல்ல படிப்பு வேணும், நல்ல உத்தியோகம் வேணும், எல்லாமே வேணும். நகைகள் வேணும், சொத்து சேரணும், அப்போ சமூக அந்தஸ்து கிடைக்கணும். எல்லாமே ஒன்று லிங்கிங் இருக்குது. அதான் மொத்தமாகவே 16 செல்வங்கள் பெற்று வாழணும். 16 பெற்று பெருவாழ்க வாழ்கன்னு பெரியவங்களுடைய ஆசீர்வாதம். அதனால இந்த வட சாவித்திரி விரதம் முழுமையாக விரதம் இருந்து பெண்கள் முழுக்க பெண்களுக்கு உண்டான பூஜை. இதில் ஆண்களும் கலந்து கொள்ளலாம். மனைவி பூஜை செய்கிறன்னா கணவனும் சேர்த்து கலந்து கொண்டு அந்த தேவியுடைய ஆசீர்வாதம் வாங்கும்போது எல்லை இல்லாத பலன் கொடுக்கும். எந்த கிரக கோளாக இருந்தாலும் விலகி நிற்கும். குறிப்பாக யம பயம் இருக்காது, ஆயுள் ஆரோக்கியம் உண்டாகும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.